அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் வித்யாதன் இணையவழி தேர்வு 2025 எப்படி எழுதுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்கள் மொபைல் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ இல்லை டெஸ்க்டாப் மூலமாகவோ எழுதுகிறவங்க நீங்கள் எந்த இமெயில் ஐடியை வச்சு வித்யாதனுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியை நீங்கள் எது மூலமாக டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அந்த மொபைலில் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மொபைல்லேருந்து எழுத போகிறேன். நான் ஜிமெயில் என்னுடைய வித்யாதன் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருந்தேன். இங்கே நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஜிமெயிலில் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற என்னுடைய இமெயில் ஐடி தான் நான் என்னுடைய வித்யாதன் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணது. ஸோ அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு குவில்கோ அப்படிங்கிற ஐடியிலிருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் மூலமாக தான் நான் டெஸ்ட் எழுத போகிறேன். இப்போ அந்த ஐடியிலிருந்து வந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதே மெயிலில் எனக்கு எப்படி தேர்வு எழுதணும், வித்யாதன்னா என்ன, எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும், சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க், இந்த 4மே ஒரே மெயிலில் கொடுத்துருப்பாங்க. அதுபோக இந்த மெயில் அட்டன் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கைட்லைன்ஸ் என்னென்ன அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரே மெயிலில் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கைட்லைன்ஸும் இருக்கும். கடைசியாக கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் வித் த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் இந்த இணையவழி தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கைட்லைன்ஸையும் ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நேரம். உங்களுக்கு வித்யாதன் இணையவழி தேர்வை எழுதுறதுக்கான கால அவகாசம் 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம். உங்களுக்கு மொத்தம் 40 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் இருக்கும். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். அனைத்து கேள்விகளும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியேவும் மெயில் ஓப்பன் பண்ணி தயாராக இருங்க. நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு மெயில் வரும்னா, தேர்வு என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த நாளோ அதற்கு முந்தைய நாளோ உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு குவில்கோ அப்படிங்கிற மெயில் ஐடியிலிருந்து வித்யாதன் ஸ்காலஸ்டிக் டெஸ்ட் 2025 அப்படிங்கிற ஒரு மெயில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு வித்யாதன் இணையவழி தேர்வுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு மெயில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கிளிக் செய்ய தேவையில்லை. நீங்கள் அதை ஓப்பன் செஞ்சதுக்கப்புறமா எஸ் ஐ கிவ் மை கன்சென்ட் டு ரெக்கார்ட், ஸ்டோர் அண்ட் ஷோ மை வீடியோ டு த ஃபார்ம் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இந்த இணையவழி தேர்வு முழுக்க கேமரா பேஸில் இருக்க போகிறதுனால நீங்கள் தேர்வு எழுதும்போது உங்களை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுடைய கேமரா பர்மிஷன் எங்களுக்கு அவசியம். மை கேமரா ஒர்க்ஸ், ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் செஞ்சுருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் த வீடியோங்கிற ஒரு பட்டனை தயவு செஞ்சு கிளிக் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மொத்தம் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மொத்த தேர்வையும் எழுதி சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேர்வு இணையவழி தேர்வை மொபைல் மூலமாகவும் எழுதலாம், லேப்டாப் மூலமாகவும் எழுதலாம். மொபைல் மூலமாக எழுதினாலும் சரி, லேப்டாப் மூலமாக எழுதினாலும் சரி, உங்களுடைய கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணையவழி தேர்வு முழுக்க வீடியோ கண்காணிப்பு மூலமாக தான் இயக்கப்பட போகுது. 1 மணி நேரமும் நாங்கள் உங்களை வீடியோ மூலமாக கண்காணிப்போம். அதனால கேமரா சரியான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதுங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை மொபைல் மூலமாக இந்த தேர்வை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலை உங்கள் முகத்துக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் தூரத்தில் ஒரே இடத்துல வச்சுருங்க. மொபைல் வேறு எந்த பக்கமும் நீங்கள் ஆட்டவோ அசைக்கவோ கூடாது. தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான கால் வந்தாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தேர்வு எழுதும்போது உங்களுடைய முகம் எப்போவுமே கேமராவை பார்த்த மாதிரியே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வேறு யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவீங்க. அதே மாதிரி
தேர்வு எழுதும்போது நீங்கள் ஹெட்ஃபோனோ இயர்ஃபோனோ வேறு எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. தேர்வு எழுதும்போது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு இதை பண்ணிங்கன்னா உங்களை தேர்வில் இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்கள் அந்த லேப்டாப்பில் எழுதும்போதோ மொபைல் எழுதும்போதோ கொஸ்டின் பேப்பரை காப்பி பண்ணி கூகுளில் போய் போட்டு ஆன்சர் செக் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களை தேர்விலிருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் கேமராவில் செக் பண்ணும்போது உங்கள் முகத்தை தவிர வேறு யாராவதுடைய முகம் கேமராவில் பதிவாகியிருந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தேர்வு எழுதும்போது கணிதம் பண்ணும்போது கால்குலேட்டர் பயன்படுத்தக்கூடாது. வேணும்னா பேப்பர் பேனா வச்சு நீங்கள் கணக்குகளை போட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த வித்யாதன் இணையவழி தேர்வுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் பார்த்தோம். இப்போ டெஸ்ட் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த மெயில் ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பச்சை கலர் பட்டனில் கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த டெஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணும்போது அது உங்களை வேறு ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். தமிழ்நாடு வித்யாதன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2025 அப்படின்னு போட்டிருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அது கேமரா பெர்மிஷன் பேஜ். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆக்சஸ் டு கேமரா அப்படிங்கிற இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வரும்போது அலோ வைல் விசிட்டிங் த சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு புது பேஜுக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுடைய கேமரா செக் பண்ணும். உங்களுடைய ஃபேஸ் விசிபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஆல் குட் ஓப்பன் த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் உங்களுடைய டெஸ்ட் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேர் போட்டுருங்க. நீங்கள் வித்யாதன் அப்ளிகேஷனில் என்ன பேர் கொடுத்தீங்களோ அதே பேரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேர் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்யாதன் அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 6 டிஜிட் இருக்கும். அந்த நம்பரை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஜஸ்ட் 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவீங்க. இதே மாதிரி 40 கொஸ்டினுக்கும் நீங்கள் 1 by 1 போகலாம். நீங்கள் இதே மாதிரி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் உங்களுக்கு எது சரியான ஆப்ஷன் தோணுதோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா 4/7 கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி 4/40 கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வரும். 40க்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எத்தனைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது மேலேயே பார்த்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைம் லெஃப்ட் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மொத்தம் 60 நிமிஷம். அதில் இன்னும் உங்களுக்கு பாக்கி எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மேலே 7/7 கம்ப்ளீட்டட்னு வந்துடும். நீங்கள் கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் சப்மிட் ஆயிரும். தேங்க்யூ யுவர் டெஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் வித்யாதன் இணையவழி தேர்வை நீங்கள் எழுதணும். இப்போ நாம் எப்படி நம்மளுடைய குரோமில் அதாவது வெப் ப்ரௌசரில் கேமராவுக்கு பர்மிஷன் கொடுக்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரைட் சைட் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே செட்டிங்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லொக்கேஷன் கேமரான்னு சொல்லிட்டு நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதில் கேமரா கிளிக் பண்ணுங்கள். கேமரா கிளிக் பண்ணிட்டு பிளாக்டுன்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எப்படி குரோமை டிஃபால்ட் வெப் ப்ரௌசராக வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா போக்கோ, விவோ இந்த மாதிரியான மொபைல்களில்
வெப் ப்ரௌசர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வேறு எது இருக்கிறதுனால அவங்களால டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல. நீங்கள் அந்த மாதிரியான மொபைல்கள்லையும் மற்ற மொபைல்கள்லையும் குரோமையே டிஃபால்ட் வெப் ப்ரௌசராக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. அதை எப்படி வைக்கலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச்சில் ஆப்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஆப்ஸ் கொடுக்கும்போது மேனேஜ் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா சில மொபைல்ஸில் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இங்கேயே காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரைட் சைட் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அதர் செட்டிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ போக்கோ மொபைலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே அதர் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் டிஃபால்ட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். எந்த ப்ரௌசரை உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் குரோமை உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணிக்கோங்க வித்யாதன் டெஸ்ட்டுக்காக. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி குரோமே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் குரோம் செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.